இந்து சமயத்தில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்திகளில் ஒருவர். சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாக பிறப்பும் இறப்பும் இல்லாத பரமசிவன் என அழைக்கப்படுகின்றார். இவர் தனது பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் என்பது பல புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. சிவன் விநாயகர் மற்றும் முருகரின் தந்தையாக கருதப்படுகிறார். சிவன் ஒருமுறை கோபத்தில் தன் ஈட்டியை எய்து விநாயகரின் தலையை துண்டித்தார். விநாயகர் தலை போனதால் பார்வதி விநாயகர் மீது இருந்த அன்பினால் ருத்ர தாண்டவமாடி இருந்த அனைத்து உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் அழிப்பேன் என்றால். இந்த காரணத்தினால் சிவன் வேறு வழி இல்லாமல் கிழக்கு திசைக்கு சென்று ஏதேனும் ஓர் விலங்கின் தலையை எடுத்து வாருங்கள் என்றார். அவர் அடியாட்களும் கிழக்கு திசையில் சென்று ஓர் யானை தலையை எடுத்து வந்து சிவனிடம் ஒப்படைத்தனர். சிவன் கோபத்தில், நான் ஏதேனும் ஒரு மனிதனின் தலையை எடுத்து வரச் சொன்னேன், ஆனால் நீங்கள் ஓர் யானையின் தலையை எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்றார். உடனடியாக தேவர்கள் அனைவரும், இன்னும் சிறிது நேரத்தில் விநாயகனின் தலையை நாம் வைக்கவில்லை என்றால் விநாயகர் உயிர்ப்பேற்க மாட்டார் என்றார். உடனடியாக சிவன் வேறு வழி இல்லாமல் யானை தலையை வைத்து தன் சக்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து விநாயகருக்கு உயிரளித்தார். உயிர் பெற்று எழுந்த விநாயகருக்கு எல்லா கடவுள்களை விடவும் அதிக சக்தியை அனைத்து கடவுள்களும் ஒன்று சேர்ந்து வழங்கினர். இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுங்கள். கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சிவனை பிடித்தார்.